ஹalleluya. ஆமென். ஆண்டவரை பாடுவதில், ஆண்டவரை துதிப்பதில் இருக்கிற ஒரு சந்தோஷம் எதுவுமே இல்லை. ஆமென். எவ்வளவு ஆண்டவரை இவனுடைய பிள்ளைகளை வாழ்க்கையில துதிச்சு ஆராதிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு கர்த்தர் மகிமையான வல்லமையான காரியங்களை உங்களை கொண்டு செய்வார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் கூட உங்களை மறுபடியும் ஒரு விசை காணும்படி தேவன் கிருபை செய்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். வேதம் சொல்லுகிறது, நாம் நிர்மூலமாக இருப்பதே தேவனுடைய கிருபை. சொல்லுங்க, நாங்கள் நிர்மூலமாக இருப்பதே தேவனுடைய, சொல்லுங்க எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய கிருபை. நிறைய பேர் வாயில வரல. தேவனுடைய கிருபை சொல்லுங்க, தேவனுடைய கிருபைன்னு சொல்லுங்க. ஆமென். கைகள் உயரட்டுமே. ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம். அன்பு பிள்ளைகளே, இந்த விசேஷமான மகிழ்ச்சி இதற்கான விலையிலே ஆண்டவர் உயிரோடு எழுந்த இந்த மகிமையான நாளிலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளின் தியானத்திற்காக நாம் கடந்து செல்வோம். 2 நாளாகமம் 2 கிரானிக்கல் 26ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 2 கிரானிக்கல் 26:5. தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாயிருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிணங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். ஒரு ஆமீன் சொல்லுவோமா? நல்ல ஆமீன் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர்னு சொல்றோம். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆமென். அருமையான வார்த்தை. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேத பகுதி நீங்க அதுல முதலாவது வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா 2 கிரானிக்கல் 26ல ஃபர்ஸ்ட் வேர்ட் பாருங்களேன். அப்பொழுது யூதா ஜனங்கள் எல்லோரும் 16 வயதான ஊசியாவை அழைத்து வந்து அவனை அவன் தகப்பனாகிய அமத்சியாவின் ஸ்தானத்திலே அவனை என்ன செய்தார்கள்? ராஜாவாக்கினார்கள். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஆமென். எத்தனை வயசுல ஆகிறாரு? 16 வயசுல என்ன செய்யறாரு? யூதாவுக்கு ராஜாவாகிறார். அந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா யூதா வேற, இஸ்ரவேல் வேற, 2ஆக இஸ்ரவேல் தேசம் பிரிந்திருந்த நாட்கள். அந்த நாட்கள்ல பாருங்க, இந்த ஊசியா தன்னுடைய 16வது வயதிலே ஒரு பெரிய பொறுப்புக்கு வராரு. ஒரு பெரிய பொறுப்பு. தெரியல என்ன செய்யறதுன்னு தெரியல அந்த மனுஷனுக்கு. சின்ன பையன். ஒரு தேசத்தை ஆளுகை செய்வது என்பது அது அவ்வளவு ஈஸியான விஷயம் அல்ல. நிறைய என்ன இருக்கணும்? பிளானிங் இருக்கணும், நிறைய திட்டங்கள் இருக்கணும், நிறைய பிரச்சனைகளை பேஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். இன்னைக்கு நம்ம பிள்ளைங்கிட்ட 16 வயசு ஆன பிள்ளைகள் எத்தனை பேர் இருக்கீங்களோ தெரியல. உங்க கையில உங்க குடும்ப பொறுப்பை கொடுத்தாலே எந்த அளவுக்கு நீங்க அதை உங்களால எடுத்து செய்ய முடியும்னு எனக்கு தெரியல. ஒரு தேசத்தினுடைய பிரதமர் ஆகிறான், ஒரு தேசத்தினுடைய கிங் ராஜாவாகிறான். எவ்வளோ டென்ஷன் இருந்திருக்கும்.
இங்கதான் நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு காரியமும் இருக்குது. வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட, அதாவது தன்னால இத சரி கட்டி கொண்டு போக முடியாது, இல்ல தன்னால இத ஒரு சரியான தேசத்தை ஒரு நல்ல வழி நடத்துதலுக்குள்ள கொண்டு போக முடியாதுன்ற ஒரு நிர்பந்தத்துல நிற்கும் போதுதான் அவனுடைய மனசு அப்படிப்பட்ட சூழ்நிலையில யாரை தேடும்படியாக இஷ்டப்பட்டுச்சான். அங்க எப்படி போட்டிருக்குது பாருங்க, தேவனை தேட மனதிறங்கி இருந்தான். ரொம்ப அழகா போட்டிருக்குது. அவன் மனசு, இங்கிலீஷ்ல வாசிங்க ப்ளீஸ் யாராவது, 5வது வசனம். He sought God during the days of Zechariah, who instructed him in the fear of God. As long as he sought the Lord, God gave him success. Amen. கன்னடல யாராவது ஒருத்தர் வாசிங்க. ದೇವರ ಭಯಭಕ್ತಿಯನ್ನು ಬೋಧಿಸಿದ ಜಕರಿಯನ ಜೀವಮಾನದಲ್ಲಿ ಅವನ ದೇವರನ್ನು அவநம்பிಸಿಕೊಂಡಿದನು. என்ன அழகா போட்டிருக்கு பாருங்க. கர்த்தரை, தெலுங்குல யாராவது படிக்கிறவங்க இருக்கிறீங்களா? தெலுங்குல செகண்ட் கிரானிக்கல் 26:5 தெலுங்குல என்ன சொல்றது அதுக்கு? பூர்வத்த கலவா యెహోవాను ఆశ్రయించే కాలములు. எப்போ தேவனை தேடக்கூடிய மனசு அவனுக்குள்ள வந்துச்சான். என் அன்பு பிள்ளைகளே, இந்த கால வேளையிலே இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க என்ன எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல, இல்ல எப்படியாப்பட்ட காரியங்களை எதிர்கொண்டுகிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல, இல்ல எப்படியாப்பட்ட ஒரு நிறைய பொறுப்புகள் நிறைஞ்ச ஒரு இடத்துல நீங்க இருக்கிறீங்களான்னு எனக்கு தெரியல. ஒருவேளை இந்த ஊசியாவை போல நீங்களும் என்ன செய்வதென்று தெரியாத ஒரு சூழ்நிலையிலே இன்றைக்கு நீங்கள் தெய்வ சமூகத்திலே நின்று கொண்டிருக்கலாம். இதோ கர்த்தராகிய தேவன் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் தேவனை தேட மனதுள்ளவர்களாக இருப்பீர்களானால், தேவனை தேட மனதுள்ளவர்களாக இருப்பீர்களானால், வசனம் என்ன சொல்லுதே? கர்த்தரை தேடின நாட்களிலே தேவன் அவன் காரியங்களை என்ன செய்தாராம்? வாய்க்க செய்தார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன், ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். எப்படி போட்டிருக்குது? எல்லாரும் சேர்ந்து படிக்க பார்ப்போம். கர்த்தரை தேடின நாட்களில், பார்த்தீங்களா? தேவன் அவன் காரியங்களை என்ன செய்தாராம்? வாய்க்க செய்தார். என்ன ஒரு அருமையான வார்த்தை பாருங்க, என்ன ஒரு அருமையான வார்த்தை. தேவனுடைய பிள்ளைகளே, அவன் நீங்க அந்த 6வது வசனத்துல இருந்து 8வது வசனம் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா பல பல பிரச்சனைகளை ஊசியா கடந்து போறாரு. பல எதிர்ப்புகளை கடந்து போக வேண்டியதா இருந்துச்சு. பல விசித்திரமான பிரச்சனைகளை கடந்து போக வேண்டியதா இருந்துச்சு. எல்லாம் நினைச்சாங்க சின்ன பையன் தானே, இவனை ஈஸியா என்ன செஞ்சிடலாம், போய் அட்டாக் பண்ணி என்ன செஞ்சிடலாம், மேற்கொண்டலாம் நினைச்சாங்க. ஆனா நடந்ததே வேற. 8வது வசனம் சொல்லுது, எகிப்து தேச எல்லை மட்டும் தேவன் அவனை என்ன செய்தாராம்? அவனை மிகவும் பலன் கொண்டு இருக்க செய்தார். கைகளை உயர்த்தி ஆமீன் சொல்லுங்களேன். வாசிங்க, யாராவது தெலுங்குல வாசிங்க. 26:8 8வது வசனம் வாசிங்கம்மா.
ஆமென். இது காரணம் என்னன்னு சொல்லி இருக்கு தெரியுமா? 7வது வசனத்துல போட்டிருக்குது, தேவன் அவனுக்கு துணை நின்றார். இருக்குதா? இங்கிலீஷ்ல வாசிங்க பாப்போம். இங்கிலீஷ்ல வாசிங்க ஒருத்தர். God helped him against the Philistines and against the Arabians who lived in Gurbar and against the Numites, the Ammonites, and paid tribute to Uzziah, and fame spread even to the borders of Egypt, and he became very strong. தேவன் அவனுக்கு எப்படி இருந்தாராம்? துணையா இருந்தபடியினால என்னென்ன மாதிரியான ஜனங்களை எதிர்கொள்ள வேண்டியதா இருந்துச்சு பாருங்க. அரேபியர்கள் அங்க இருந்தாங்களா, பெலிஸ்தியர்கள் இருந்தாங்களா, அப்புறமா மெக்கோனியர், எல்லாம் இப்படிப்பட்ட ஜனங்களை எல்லாம் அவன் தேவன் அவனுக்கு துணையா இருந்தபடியால் அவர்கள் எல்லாம் ஜெயித்து எப்படிப்பட்டவனா இருந்தானா? பலன் கொண்டு நின்னானா, இந்த ஸ்ட்ரென்த்தா இருந்தான். 16 வயசுல எங்க இருந்துங்க இப்படிப்பட்ட ஒரு பலன் வந்திருக்கும், கிருபை வந்திருக்கும்? அதுக்கு தான் அந்த வசனம் சொல்லுது, அவன் தேவனை தேட மனதிறங்கி இருந்தான். தேவனை தேட ஒரு மனசு இருக்கணுங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவன் சில காரியங்களை ஏன் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்த மாட்டேங்கிறாரு? ஏன் சில காரியங்களை இன்னும் தேவன் நம்மை வல்லமையாய் நடத்த முடியல? ஏன் உங்களை கொண்டு கர்த்தர் சில காரியங்களை செய்ய முடியல அப்படின்னா, நீங்க என்ன செய்யறது இல்ல? உங்க மனசு என்ன செய்யறது இல்ல? தேவனை தேட இணங்கிறது இல்ல. இப்ப சிலருக்கு பிரேயர் லைஃப் எப்படி ஆகி போச்சு? எப்படி ஆகி போச்சு? இந்த சாப்பிடுற மாதிரி தான், சாப்பிடுற மாதிரி தான் பிரேயர். ஆனா பிரேயர்ன்றது அது தேவனோடு உள்ள என்னது? ஒரு உறவு. சொல்லுங்க, தேவனோடு உள்ள உறவு மறந்துடக்கூடாது. ஒரு கான்டாக்ட், ஒரு செல்போனோட நெட்வொர்க் மாதிரி. அந்த நெட்வொர்க் சரியா இல்லைன்னா நீ எப்படிதான் சொல்லிட்டு கிடக்கணும்? ஹலோ ஹலோ, கேக்குதா? இப்படித்தான் வாழ்க்கை இருக்கும். நீ பேசுறது அவனுக்கு கேட்காது, அவன் பேசுறது உனக்கு கேட்காது. தேவனுடைய பிள்ளைகளே, தேவனோடு உள்ள தொடர்பு என்பது உன் வாழ்க்கையில நீ நினைச்சு பார்க்க முடியாத நிலைக்கு உன்னை கொண்டு போகும். உன்னை ஒரு பலம் உள்ளவனா நிக்க வைக்கும். அதுக்காகத்தான் தேவனுடைய பிள்ளைங்க யாரை தேடணும்? சொல்லுங்க, யாரை தேடணும்? கர்த்தரை தேடணும். கர்த்தரை என்ன செய்யணும்? தேடணும். இதை குறிச்சுதான் நம்ம என்ன செய்ய போறோம்? இன்னைக்கு தியானிக்க போறோம். எடுத்துக்கோங்க, அதே 2 Chronicles chapter 15ல chapter verse 2 பாருங்களேன். அங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. ரொம்ப அருமையான வார்த்தையெல்லாம் எடுத்துக்கோங்க. 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 2வது வசனம். அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, பாருங்க, யூதா பென்யமீன் கோத்திரத்தினுடைய சகல மனுஷரே கேளுங்கப்பா, கேளுங்க. கொஞ்சம் எப்படி சொல்றாரு? கொஞ்சம் கேளுங்க. கர்த்தர் உன்னோடு பேசுகிற வார்த்தையை கேளு. கர்த்தர் உனக்கு சொல்லுகிற காரியம் என்னன்னு தயவு செஞ்சு கேளுன்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்களேன், படிங்களேன். பாருங்க, நீ கர்த்தரோடு இருந்தா, உன் நெட்வொர்க் கரெக்டா இருந்தா அவர் உன்னோட இருப்பாரு. அவர் உன்னோடு இருப்பாரு. நீ யாரையும் ஆண்டவர் பலவந்தம் பண்ணி இல்ல யாரையும் கம்பல் பண்ணி ஒரு காரியத்தை செய்ய சொல்லுகிறவர் அல்ல, செய்ய தூண்டுகிறவரும் அல்ல. ஒவ்வொரு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த போது ஒவ்வொரு அற்புதங்களுக்கு முன்னாடியும் அவர் கேட்ட ஒரே ஒரு கேள்வி, நீ விசுவாசிக்கிறாயா? இதை நான் செய்வேனே,
நீ விசுவாசிக்கிறாயா? அங்க அற்புதம் நடந்துச்சு. யாரையாவது போயிட்டு ஆண்டவர் கம்பல் பண்ணி யாருக்காவது விடுதலை கொடுத்தாரா? கிடையாது. ஏன்? தேவனை குறித்த காரியம் உன் மைண்ட்ல என்ன இருக்கு அதை பாப்பாரு. உன் மனசு தேவனை தேடுகிற காரியத்துல, தேவனோடு உள்ள காரியத்துல எப்படி இருக்கு அதை பாப்பாரு. தெலுங்குல வாசிங்க அந்த வசனத்தை. 15:2ல செகண்ட் குரானிக்கை. என்ன வார்த்தை பாத்தீங்க? சொல்றாரு கீழே, நீங்க அவரை தேடினால் அவர் உங்களுக்கு என்ன செய்வாராம்? நீ அவரை தேடினால், நீ ஒரு ஊசியாவை போல உன் மனசு கர்த்தரை தேடுகிற விஷயத்துல எப்படி இருக்கணும்? ஒரு ஆசை இருக்கணும். தாவீது அவன் ஆடு மேய்க்கும் போதும் சரி, அவன் ராஜாவான போதும் சரி, அவன் மனசு எப்படிப்பட்டதா இருந்துச்சான் தெரியுமா? மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உம்மிலே தாகமா இருக்குதுன்னு சொன்னார். எத்தனை பேர் அப்படி இருக்கீங்க? எத்தனை பேர் சபையில இருக்கீங்க? தேவனை தேடுற விஷயத்துல மாஸ்டர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறேன், எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் அவரோட வாழ்றதான். எத்தனை பேருடைய மனசு அப்படி இருக்குது? தேவனோடு சஞ்சரித்த ஒரு ஏனோக்கை போல இன்னைக்கு சபையில எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஞாயிற்றுக்கிழமை வந்து நீ பாடுதனாலேயோ, நீ துதிச்சதுனாலேயோ, நீங்க ஆராதிச்சதுனாலேயோ, நீங்க வசனம் கேட்டதுனாலேயோ உங்க வாழ்க்கை நீங்க விரும்பின மாதிரி ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல்லா இருக்காது. அவரோடு அவரோடு இருக்கணும், அவரோடு இருக்கணும். உன் மனசு அவரை தேட, அவரோடு இணையணும். அதனால வசனம் சொல்லுது, நீங்க அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார், அவரை விட்டு விட்டால். ரொம்ப பயமா இருக்கு இல்லையா? அவரை விட்டுட்டனா அவர் உன்னை என்ன செஞ்சிருவாரு? என்ன செய்வாராம்? விட்டு விடுவார். ஜாக்கிரதை. இந்த வசனம், நான் இந்த தேசத்துல ஆண்டவருக்காக வாழணும், நான் ஆண்டவருக்காக ஜீவிக்கணும், நான் ஆண்டவருக்கு மகிமையா இருக்கணும், நான் ஆசீர்வாதமா இருக்கணும், நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில நல்ல ஒரு பலனுள்ள கிறிஸ்தவனா இருக்கணும் என்று நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த பிரசங்கம். பிள்ளையே, இதை விட எஸ்ரா சொல்றாரு. எஸ்ரா ரொம்ப அருமையா சொல்றாரு. எஸ்ராவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 22வது வசனம். எஸ்ரா chapter 8 verse 22. ದೇವರ ಹಸ್ತವು ಆತನ ಎಲ್ಲಾ ಶರಣಾರ್ಥಿಗಳಿಗೂ ಪಾಲಿಸುವುದು. ಆತನ ಬಲವಾದ ರೌದ್ರಕ್ಕೆ ಆತನನ್ನು ತೊರೆದು ಬಿಟ್ಟವರೆಲ್ಲರೂ ಗುರಿಯಾಗುವರು ಎಂದು ನಾವು ಅರಸನ ಮುಂದೆ ಹೇಳಿದ್ದರಿಂದ ದಾರಿಯಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಶತ್ರುಗಳಿಂದ ರಕ್ಷಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಸೈನ್ಯವನ್ನು ಅಶ್ವಬಲವನ್ನು ಕೇಳಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ನಾಚಿಕೆಗೊಂಡಿದ್ದೇನೆ. తెలుగులో వాసింగ. నేను కలుగచేయటకే ఆయనను ఆశ్రయించు వారికందరికీ మా దేవుని హస్తము తోడుగా ఉండును కాని. எப்படி போட்டிருக்கு? ஆத்தனன்னு படிங்கம்மா, மறுபடியும் படிங்க. మేలు కలుగచేయటకే ఆయన ఆశ్రయించు వారికందరికీ మా దేవుని హస్తము తోడుగా ఉండును కాని. ఆయన హస్తమును ఆయన ఉగ్రతయు ఆయనను విసర్జించు వారందరి మీదికి వచ్చినని మేము రాజుతో చెప్పి ఉండిమి. కనుక మార్గమందున్న శత్రువుల విషయమై మాకు సహాయం చేయనట్లు కార్బలమును రౌతులను
போதும் இங்கிலீஷ்ல வாசிங்க. I was ashamed to ask the king for soldiers and horsemen to protect us from enemies on the road, because we had told the king, the gracious hand of our கவனிச்சுக்கோங்க. the gracious hand of our God is on everyone who looks to him, but his great anger is against all who forsake him. Amen. ரொம்ப அருமையா எழுதியிருக்காரு. எப்படி எழுதியிருக்கிறாரு பாருங்க. தேவனுடைய கரம், தெலுங்குல ரொம்ப அருமையா இருந்துச்சு இல்லையா? தேவனுடைய கரம் தம்மை தேடுகிற எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாயிருக்கிறதென்றும். எப்படி போட்டிருக்காரு? உங்க வழியில நீங்க நல்லா இருக்கணும், போற பாதையில நல்லா இருக்கணும், உங்க வேலையில நல்லா இருக்கணும், உங்க குடும்பம் நல்லா இருக்கணும், ராஜாவினுடைய பரலோக தேவனுடைய தயவு உங்களுக்கு கிடைக்கணும்னா என்ன செய்யணுமா? நீங்க என்ன செய்யணுமா? தேவனை தம்மை தேடுகிற எல்லார் மேலும் கர்த்தர் எப்படி இருப்பாரா? நன்மையா இருப்பார். தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் நன்மையானவர். சொல்லுங்க பாப்பா எல்லாரும். தேடுகிறவனுக்கு கர்த்தர் நன்மையானவர். தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் எப்படிப்பட்டவர்? நன்மையான தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. தேடவே மாட்டேங்கிறீங்க. என்ன சொன்னாலும் ஒரு கெட்சாமனை அனுபவத்துக்குள்ள உங்களால வர முடியல, ஒரு மேல் வீட்டு அனுபவத்துக்குள்ள உங்களால வர முடியல, ஒரு சிறைச்சாலை அனுபவத்துக்குள்ள உங்களால வர முடியல, ஒரு எஸ்தரை போல ஒரு உபவாச ஜெபத்துக்கு உங்களால வர முடியல. எப்படி கர்த்தர் உங்களுக்கு நன்மை அருளுவாரு? சும்மாவே உங்களை நம்பிடுவார் நினைச்சிட்டீங்களா? சும்மாவே நீங்க எதிர்பார்க்கிற நன்மைய உங்ககிட்ட தூக்கி கொடுத்துருவாரா? ராஜா வாமா தூக்கி கொடுத்துருவாரா? இல்ல ஏன் என்கிட்ட தூக்கி கொடுத்துருவாரா? அவ்வளவு ஈஸியா? நீ எதிர்பார்க்கிற மேன்மை அவ்வளவு ஈஸியானதா? நீ எதிர்பார்க்கிற உயர்வு அவ்வளவு ஈஸியானதா? இல்ல நீ எதிர்பார்க்கிற நன்மை அவ்வளவு ஈஸியானதா? அழுகாமையே இருதயத்தை ஊற்றாமலே அன்னாள் தேவனுடைய நன்மையை பார்த்துட்டாளா? அவருடைய கொம்பு காண்டாமிருகத்தின் கொம்பை போல சத்துருக்களுக்கு முன்பாக உயர்த்தப்பட்டுச்சா? அழுதா இல்லையா? போராடுனா இல்லையா? எவ்வளவு அழுதா? என்னைக்காவது நீ தேவ சமூகத்துல ஒரே ஒரு சொட்டு உன் நன்மைக்காக ஒரே ஒரு சொட்டு தண்ணி, ஒரே ஒரு சொட்டு கண்ணீரை அவருடைய பாதத்துல நீ ஊத்தி இருப்பையா? தேவ பிள்ளைன்னு சொல்லிட்டு இருக்கிறியம்மா, தேவ பிள்ளைன்னு சொல்றியே, உன் கான்டாக்ட் எப்படி இருக்கு ஆண்டவரோட? தேவனோடு உள்ள வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, தேவனோடு உள்ள உறவு எப்படி இருக்குது? வீணான ஒண்ணுமில்லாத காரியங்களுக்கு ஒரு நேரத்தை எத்தனையோ மணி நேரங்களை வீணா செலவு பண்றியே. இன்னைக்காவது ஆண்டவரை தேடன ஒரு பாதத்துல உட்கார்ந்தியா? என்னைக்காவது ஒரு பாதத்துல உட்கார்ந்து இருப்பியா? உன் எதிர்காலத்தை குறித்து, உன் லைஃப குறிச்சு நன்மையா இருக்கணும், எதிர்கால நன்மையா இருக்கணும், என் வாழ்க்கை நன்மை நிறைஞ்சதா இருக்கணும், என் வாழ்க்கை தேவனோடு இருக்கணும், அநேக ஆசீர்வாதங்களுக்கு தகுதி உள்ள ஒரு பிள்ளையா நான் இருக்கணும்ன்ற எண்ணம் உனக்குள்ள இருக்குதா? நல்ல சிந்திச்சு பாரு. இதை விட நெகோமியா ரொம்ப அழகா எழுதுற நெகோமியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை பாருங்களேன். நெகோமியா சாப்டர் 2 verse 20. அதற்கு நான் மறுமொழியாக
பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு எங்கள் காரியங்களை கைகூடி வர செய்வார். எப்படி போட்டிருக்குது? பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு எங்கள் காரியங்களை என்ன செய்வாராம்? அவரை தேடும் போது கைகூடி வர செய்வாராம். தேடினாத்தான் கிடைக்கும். தேடினாத்தான் உன் காரியங்கள் கைகூடி வரும். தெலுங்குல எப்படி போட்டிருக்குன்னு தெரியல, கன்னடால எப்படி போட்டிருக்குன்னு தெரியல, இங்கிலீஷ்ல எப்படி போட்டிருக்குன்னு தெரியல. யாராவது எடுத்தவங்க யாராவது வாசிங்க ப்ளீஸ். ಸಾಫಲ್ಯವನ್ನು ಅನುಗ್ರಹಿಸುವವನು. ಎಂತ ಮಾತು ನೋಡಿ, என்ன அருமையான வார்த்தை பாருங்க. தெலுங்குல எப்படி போட்டிருக்கீங்க? பாத்தீங்களா? சபலம் செய்க. என் காரியத்தை அவர் என்ன செய்வாராம்? கைகூடி வர செய்வார். சொல்லுங்களேன், என் காரியத்தை எதெல்லாம் என் வாழ்க்கையில தடைபட்டு கிடக்குதோ, எந்த நன்மைய சுதந்திரிக்க முடியாம நிக்கிறேனோ, எந்த நன்மை இல்லன்னு சொல்லி அடிக்கடி நான் உடைஞ்சு போறேனோ, எந்த ஆசீர்வாதம் இல்ல இன்னும் நீ வேதனை பட்டுக்கிட்டு இருக்கிறியோ, அந்த காரியத்தை கர்த்தர் கைகூடி வர செய்வா. விசுவாசிக்கிற பிள்ளைங்க கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆமென். ஹalleluya. என்ன செய்யுங்க? என்ன செய்யணும்? வாங்க 1 அதிகாரத்துக்கு வாங்க. 1 அதிகாரத்துக்கு வாங்களேன். 4-5 வசனத்தை பாருங்க. கொஞ்சம் 4-5 வசனத்தை பாருங்க. 4வது வசனத்துல பார்க்கிறோம், பரலோகத்தின் தேவனை நோக்கி காரியம் கைகூடணும்னா, காரியம் கைகூடி வரணும்னா, ಕಾರ್ಯಗಳು ಸಫಲವಾಗಬೇಕಾದರೆ ನಿನ್ನ ಕಣ್ಣುಗಳು ಎಲ್ಲಿ ನೋಡಬೇಕು? ಎಲ್ಲಿ? ಪರಲೋಕವನ್ನು ನೋಡಬೇಕು. The heaven. பாக்குறீங்களா? என் அன்பு பிள்ளைகளே, உன் கண்ணு பரலோகத்தை பாக்குதா? அடுத்து சொல்றாரு, 5வது வசனத்துல சொல்றாரு, பரலோகத்தின் தேவனை நோக்கி கிருபையை காக்கிற மகத்துவமும் பயங்கரமான தேவன் நீர். கிருபையை அளிக்கிற, கிருபையை தருகிற மகத்துவமும் பயங்கரமான தேவன். என்ன வார்த்தைங்க, என்ன வார்த்தை சொல்லுங்க. அடுத்து 6வது வசனத்துல 6வது வசனத்துல சொல்றாரு, என் ஜெபத்தை அவர் என்ன செய்கிறவராம்? கேட்கிறதற்கும். அடியேனுடைய நீங்க ஜெபம் பண்ணா, நீங்க பிரேயர் பண்ண ஆண்டவர் கேட்பாராம். சில நேரங்கள்ல நீங்க பேசுற வார்த்தைகளை உங்களை சார்ந்த மனிதர்கள் புறக்கணிச்சிருவாங்க. உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க உங்க வார்த்தையை மதிக்காம போயிருவாங்க. ஆனா ஆண்டவர் அப்படிப்பட்டவர் இல்லை. நீங்க ஜெபத்துல மணிக்கணக்கா, அவர் கணக்கா, நாள் கணக்கா நீங்க பேசிட்டு உட்காருங்க, அவர் கேட்டுக்கிட்டே இருப்பார். ஏன்னா அதனாலதான் நெகேமியா சொல்றாரு, பரலோகத்தின் தேவனானவர் எங்கள் காரியங்களை கைகூடி வர செய்வார். ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நல்லா தெரிஞ்சுக்கோங்க, காரியங்கள் சபலமாகுது. ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காரியங்கள் என்னாகுமா? கைகூடி வரும். புலம்பலுக்கு எழுதின புஸ்தகம் புலம்பல் 3ஆம் அதிகாரம் 25வது வசனத்துல ரொம்ப அருமையா சொல்றாரு, தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கு கர்த்தர் நல்லவரா. எப்படி போட்டிருக்கு? ரொம்ப அருமையான வார்த்தை இல்லையா? புலம்பல் 3:25. பாத்தீங்களா? கன்னடா தெலுங்குல எடுத்தவங்க சீக்கிரம் வாசிங்க. ತನ್ನನ್ನು ಹುಡುಕುವವರೆಗೂ ನಿರೀಕ್ಷಿಸುವವರೆಗೂ ಯಾರುங்க?
என்ன அருமையான தேவன் பாரு, என்ன அருமையான தேவன், என்ன அருமையான தேவன். அழகா போட்டிருக்காரு, தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கு. சபையில யாரு கர்த்தரை ஒரு நெகோமியாவை போல, ஒரு எஸ்ராவை போல, ஒரு ஊசியாவை போல தேவனை தேட உங்க மனசை சரிப்படுத்திக்கிறீங்களோ, உங்களுக்கு கர்த்தர் எப்படிப்பட்டவரா? நல்லவர். என்ன வழங்குவார் உங்களுக்கு? நன்மைகளை வழங்குவார். சொல்லுங்க, நன்மைகளை வழங்குவார். உன்னத பாட்டுல ஒரு அழகான வார்த்தை இருக்கு. Song of Solomon 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். சொலோமோத்தியா ராக்காலங்கள்ல என்ன செய்தாலாம்? தன் ஆத்துமா நேசரை தேடினது. எப்படி போட்டிருக்குது? சொலோமோத்தியாவுடைய ஆத்துமா ராக்காலங்கள்ல, போன வாரம் எங்கேயோ ஒரு வார்த்தை சொன்னேன், ராக்காலங்கள்ல கர்த்தர் நம்மளை என்ன செய்யக்கூடியவராம்? பரிசோதிக்கக்கூடியவர். சங்கீதம் 17:3 எங்கேயோ வச்சு பிரசங்கம் பண்ண நினைக்கிறேன். பரிசோதிப்பாரா? ராக்காலங்கள்ல தான் நம்ம என்ன செய்யறோம், என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், என்ன சிந்திக்கிறோம், நம்ம அந்தரங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கர்த்தர் ராக்காலங்கள்ல நம்மளை என்ன செய்யக்கூடியவரா இருக்கிறாரா? பரிசோதித்து பார்க்கக்கூடியவரா இருக்கிறார். ஆனா இந்த சுலோமித்தியானுடைய இருதயம் ராக்காலங்கள்ல என்ன செஞ்சுச்சான்? நேசரை தேடினது, நேசரை தேடினது. எத்தனை பிள்ளைங்க ஜபத்துல டைம் ஸ்பெண்ட் பண்றவங்களா இருக்கீங்க? ஜபத்துல பிரேயர் லைஃபுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கிற குடும்பமாவோ இல்லது உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில ஆண்டவருக்கு ரொம்ப பிரையாரிட்டி கொடுக்கிற மனுஷனா நீங்க இருந்தீங்கன்னா, உங்களை போல ஆசீர்வதிக்கப்பட்டவங்க சபையில யாருமே இருக்க முடியாது. அது தெரியும். தேவனை தேடுகிறவர்களுக்கும் தேவனுக்கு பயப்படுகிறவர்களுக்கும் தேவனுக்காக வாழுகிறவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் சீக்கிரத்துல தெரிய வரும். அதனாலதான் ரொம்ப அழகா எழுதுறாரு ஓசியா. ஓசியா 10:12 எழுதுறாரு. ஓசியா 10:12 பாருங்களேன். தேவனை தேடுற காலம் இதுன்ற, தேவனை தேடக்கூடிய காலம் இது. இந்த காலத்தை உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த நாட்களை பிரயோஜனப்படுத்திக்கோ. நீங்கள் சபையாரே, நீங்கள் நீதிக்கென்று விதைகளை விதையுங்கள். தயவு கொத்ததாய் அறுப்புகளை அருங்கள். உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வர்ஷிக்க பண்ண மட்டும் அவரை தேடக்கூடிய காலமாய் இது இருக்கிறது. அவர் உங்களுக்கு நன்மை அளிக்கிற மட்டும் தேடிக்கிட்டே இருங்க. எது கர்த்தருக்கு பிரியம், எது செஞ்ச கர்த்தர் இஷ்டப்படுவாரு, எது செஞ்ச கர்த்தர் நாம மகிமைப்படும் செய்யணுமா? நீதிக்காக வாழணும். தேவ காரியங்கள்ல பின் அடிக்காதீங்க, பேக் அடிக்காதீங்க. தேவ காரியங்களுக்கு முன்னாடி வாங்க. தேவனுடைய காரியங்களை செய்ய முன்னாடி வாங்க. அதுக்கு எது காரணம் சொல்ல வேண்டாம். தேவன் அவரை ஆராதிக்க, அவருக்காக வாழ மாத்திரம் தான் உங்களை இந்த பூமியில வச்சிருக்கிறாரு. எவ்வளோ ஜனங்க இருக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, என் துதியை சொல்லும்படி நான் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள்னு சொல்றாரு. எவ்வளவு பாக்கியம் உள்ள ஜனங்கள். நான் நிறைய நேரத்துல நம்ம என்ன பண்றது இல்ல, நம்ம என்ன செய்யறது இல்ல, நீதியை செய்யறது இல்ல. அப்புறம் சொல்லுங்க, படிங்க, வசனத்தை படிங்க. நீதிக்கென்று விதை விதைக்கணுமா? சபையில நீதிக்காக உங்க விதைகளை விதைக்கணும். சபையில ஊழியத்தை தாங்குறவங்களா இருக்கணும், ஊழியக்காரங்களை தாங்குறவங்களா இருக்கணும். பிள்ளைகளே, அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம், அதுதான் மகிமை.
நீதிக்கென்று என்ன செய்யுங்க? உங்கள் விதைகளை விதைங்க. தயவு கொத்ததாய் அறுப்பு அருந்தும். தயவு கொத்ததாய் என்ன உண்டாகுமா? அறுப்பு உண்டாகும். உங்கள் தரிசு நிலத்தை உங்கள் தரிசு நிலங்களை பண்படுத்துங்கன்றார். நிலம் எப்படியா இருக்குதாம்? உங்க ஆத்துமா எப்படியா இருக்குதாம்? தரிசா போயிருக்குது. பிரேயர் இல்ல, வசனம் இல்ல, விதை இல்ல. தேவ வார்த்தை எத்தனை வார்த்தை தெரியும் கேட்டு பாருங்க. ஒண்ணும் தெரியாது எனக்கு. ஆனா சபைக்கு வரேன். எதுக்கு வரேன்? எதுக்கு வரேன்? சபைக்கு வரேன். இன்னும் ஒழுங்கா ஜெபம் பண்ண தெரியாது, இன்னும் உபவாசம் இருக்க தெரியாது, இன்னும் கர்த்தரை தேட தெரியாது, கர்த்தர்னா யாருன்னே தெரியாது. ஆனா எங்க வந்துகிட்டு இருக்கேன்? சபைக்கு வரேன். சபைக்கு வரேன். தெய்வ பிள்ளைகளே, கீழே சொல்றாரு, கர்த்தரை கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வர்ஷிக்க பண்ணும். கர்த்தர் வந்து உங்களுடைய நீதியை வர்ஷிக்க பண்ணும் மட்டும் அவரை தேடுகிற காலமா இது இருக்கிறது. அப்ப இது என்ன காலம்? நன்மையை பெற்றுக் கொள்வதற்கு நீங்க என்ன செய்யணும்? கர்த்தரை தேடணும். சொல்லுங்க, நன்மை வரணும்னா, என் குடும்பத்துக்குள்ள நன்மை வரணும்னா, என் வாழ்க்கைக்குள்ள நன்மை வரணும்னா, நான் கர்த்தரை தேடணும். அதனாலதான் அவகுக்குள்ள 2:3 வாசிக்கிறோம். தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்குது, முடிவிலே விளங்கும். உடனே நடக்காது. நீ நினைச்ச மாதிரி எல்லாம் ஒரே ஒரு செகண்ட்ல மேஜிக் பண்ண மாட்டார் ஆண்டவர். முடிவில தான் விளங்கும். எந்த அளவுக்கு உங்க மனசு கர்த்தரோடு இணையுது, எந்த அளவுக்கு நீ சபையில ஒரு நல்ல அர்ப்பணிக்கப்பட்ட விசுவாசியா நீங்க இருக்கிறீங்க, இல்ல சும்மா வந்துட்டு போறியா, எல்லாம் பாப்பார் ஆண்டவர். எல்லாம் ನೋಡುತ್ತಾರೆ. ಸಾಮುವೇಲನ್ನು ನೋಡಿ ದೇವರು ಹೇಳಿದರು, ಈ ಸಾಮುವೇಲನೇ, ನೀನು ಈ ಜನರ ಮುಖವನ್ನು ನೋಡುತ್ತೀಯ, ಆದ್ರೆ ನಾನು ಅವರ ಹೃದಯಗಳನ್ನು ನೋಡುವವರು ಅಂತ ಹೇಳಿದರು. நம்மள மாதிரி ஆண்டவர் முகத்தை பார்க்கிறவர் கிடையாது. ஐயோ அம்மான உடனே இறங்குறவர் கிடையாது. உன்னுடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற ஒரு தேவன். உன் இருதயத்துல இருக்கிற என்ன ஓட்டங்கள் அவருக்கு தெரியும். நீ என்ன நினைக்கிற, என்ன யோசிக்கிற, என்ன சிந்திக்கிற, உன் மண்டை என்னென்னலாம் பண்ணுது எல்லாம் அவருக்கு தெரியும். நான் சொல்றாரு, தேவனை தேட உன் மனசு ரெடி ஆயிடுச்சுனாலே காரியங்கள் எல்லாம் கர்த்தர் கைகூடி வர பண்ணுவார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்க. கைகளை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்க. நீ வீட்டுல போயிட்டு லூக்கா 15ஆம் அதிகாரம் படிக்கணும். எத்தனாவது அதிகாரம்? லூக் சாப்டர் 15. 3 விஷயம் இருக்குது. முதலாவது விஷயம், காணாமல் போன ஆடு. 4வது வசனத்துல இருந்து இருக்கு. 4வது வசனத்துல இருந்து 7வது வசனம் வரைக்கும் பாத்தீங்கன்னா, ஒரு 100 ஆடுல ஒரு ஆடு காணாம போயிருது. காணாம போயிருச்சுன்னு உடனே அதை தேடாம அந்த மேய்ப்பனை விட்டுட்டானா? அதை தேடினார். தேடி கண்டுபிடிச்சு தோள் மேல போட்டுட்டு எடுத்துட்டு வராரு. அக்கம் பக்கத்துல உள்ளவங்களை எல்லாம் கூப்பிட்டு சொல்றாரு, இந்த ஆடு காணாம போயிருச்சு, தேடி கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கு அர்த்தம் என்ன? நீங்கள் தேடினீர்களானால் தேவனை கண்டடைய முடியும். சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி. அடுத்து 10 வெள்ளிக்காசு இருக்குது. ஒரு வெள்ளிக்காசு என்ன ஆயிடுது? 8வது வசனத்திலிருந்து பாத்தீங்கன்னா, ஒரு வெள்ளிக்காசு காணாம போயிருது. இந்த வெள்ளிக்காசு இல்லைன்னா அந்த அம்மா திருமணம் நடக்காது. அந்த அம்மா என்ன பண்றாங்க? அவெல்லாம் தேடுறாங்க. லைஃப்ல சில விஷயத்தை தேடணும். சில நன்மைகள் வாழ்க்கையில வரலாம், கர்த்தரை தேடு, முழங்கால் போடு. பாபிலோன்ல இருந்த அந்த வாலிபர்கள் 4 பேரும் கர்த்தருக்காக வைராக்கியமா நிக்க முடிஞ்சிச்சு. தேசத்தை அசைக்கிறவர்களாய் மாறினார்கள். ஒன்னே ஒண்ணு, ஜெபம். ஜெபம் இருந்தா உன் வாலிப நாட்கள் மகிமையானதா மாறும். எஸ்தருடைய சகோதரன் சொல்லி கொடுத்தாரு, ஜெபத்துல இருமா. நான் தங்கச்சிக்கு ஜெபத்துல இருக்கிறான். அன்னைக்கு கொண்டு எஸ்தர் ஜெபத்தை நிராகரிச்சிருந்தா சக்சஸ் வந்திருக்குமா? விடுதலை வந்திருக்குமா?
செங்கோல் அவளுக்கு நேரா நீட்டப்பட்டிருந்துச்சுன்னா அவ உயிர் போயிடும், அவ்வளவுதான். ஆனா ஜெபத்துல நின்னா. ஏன்? ஜெபம் ஆகாச ராஜாவை அசைக்கும். சொல்லுங்க ஆமென். ஜெபம் சொல்லுங்க, ஜெபம் தேசத்தை அசைக்கும். ஜெபம் உன் வாழ்க்கையில மகிமையான காரியங்களை கொண்டு வரும் தேவனுடைய பிள்ளைகள். நீங்க அதுல கடைசியா நீங்க பாத்தீங்கன்னா இந்த 15ஆம் அதிகாரத்துல 11வது வசனத்துல இருந்து கடைசி மட்டும் தன்னுடைய குமாரன் தகப்பனை விட்டு போயிடுறான். தகப்பன் சும்மா இருந்தாரா? சும்மா இருந்தாரா? கேட்டார். மகனுக்காக அழுதார். மகனுக்காக அழுதார். ஒரு நாள் அவனுடைய உள்ளம் மாறிச்சு. தகப்பனை தேடி வந்தான். தகப்பன் சந்தோஷப்பட்டார், கொண்டாடினார், விருந்து வச்சார். எல்லாரையும் கூப்பிட்டு என் பையன் இறந்தான், இப்ப உயிரோடு வந்துட்டான்னு சொன்னார். ஏன்? அவருடைய மனசுல ஒரு ஏக்கம் இருந்துச்சு. என் பையன் ஒருவேளை என் ஆஸ்தியை எடுத்துட்டு போயிருக்கலாம், ஒருவேளை என் ஆஸ்தியை அழிச்சிருக்கலாம், ஒருவேளை எனக்கு வேதனையை கொடுத்திருக்கலாம், ஆனா என் புள்ள அவன் வருவான்னு சொல்லி அவனுக்காக காத்திருந்தார். அதனாலதான் வந்த உடனே ஓடி போய் என்ன செஞ்சாரு? கட்டி பிடிச்சாரு. அவன் பொல்லாத தகப்பனா இருந்திருந்தா என்ன சொல்லியிருப்பான்? தொத்தி விட்டுருவான், போடா. ஆனா அவன் மனமாறி வந்ததை அப்படியே போய் அரவணைச்சுக்கிட்டான். உன் மனசு கர்த்தரை தேடுறத மாறணுங்க. அதனாலதான் 2 குரோனிக்கல் 26:5 சொல்லுது, தேவனை 2 குரோனிக்கல் 26:5 வந்துருங்க. தேவனை தேடுகிற காலத்துல என்ன செய்யுங்க? தேவனை தேடுங்க. இதுதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அருமையான நாட்கள். இவ்வளவு நாள் இந்த ஞானம் இல்லாம இருந்திருக்கலாம். நீ இவ்வளவு நாளும் தேவனை தேடாத ஒரு பிள்ளையா இருந்திருக்கலாம். ஒரு இருதயம் தரிசு நிலமா இருந்திருக்கலாம், கடினப்பட்டு இருந்திருக்கலாம். நீ சொல்ல, ஆண்டவரே கை வச்சு சொல்லுங்க, அப்பா மாற்றுங்க, என் இருதயத்தை மாற்றுங்க. என் வாழ்க்கையில நான் கடமைக்காக கர்த்தரை தேடினதெல்லாம் போதும். வாழ்க்கையை அழகாக்குகிற ஆண்டவர், நீ நினைக்கிற காரியங்களை வாழ்க்கையில கூடிவர செய்கிற ஆண்டவர் உன்னோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். மகனே, மகளே, இன்னைக்கு இந்த வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்து பாரு. வசனம் சொல்லுது, தேவனை தேட மனதினங்கினான். கர்த்தரை தேடின நாட்களிலே அவன் காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்தார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஆமென். கர்த்தர் இந்த வசனத்தின் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.